நம்ம தோட்டத்துல இந்த டேலியா கலர் பூ வந்து நெறைய பூத்திருந்ததுங்களா, சரி நம்ம வீட்ல வந்து வேஸ்ட்ல வைக்கலான்னு சொல்லிட்டுங்க, ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னடா முட்டோட கட் பண்றனேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பூச்சி தாங்க. பூவ ஃபுல்லா ஒண்ணுமில்லாம பண்ணிடுச்சு. அதுவும் இந்த பூவ சாப்பிட சாப்பிட கடைசில இந்த பூ இந்த நிலைமைக்கு தாங்க இருக்குது. அதுவும் வந்து இப்படியே விட்டோம்னா செடியும் வந்து வளர விட மாட்டேங்குதுங்களா, சரி பரவால்ல போனா போகுதுன்னு சொல்லிட்டு மொட்டோடயே ஃபுல்லா கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி அப்பப்போ வேஸ்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த வேஸ்ட்ல வைக்கும்போதுங்க ஃப்ளவர் ஃபுட் போட்டு தான் வைக்கிறேனுங்களா, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க அது என்ன பவுடர்ன்னு சொல்லிட்டு. இங்க கடையில வந்து பொக்கே வாங்கும்போதுங்க, கூடவே வந்து அந்த ஃப்ளவர் ஃபுட் வந்து அட்டாச்டா தான் வரும். இதில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுகரு, வினிகரு, சிட்ரிக் ஆசிடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்காக இந்த பேக் வந்து வருதுங்க. இந்த பவுடர் போட்டு தண்ணி ஊத்தி இந்த பூ வச்சிட்டோம்னா, கிட்டத்தட்ட 10 நாள் ஆனாலுங்க, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா தான் இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க.